அண்மை செய்தி. தமிழகத்தில் மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டும் என திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது தமிழக அரசே மதுக்கடைகளை இழுத்து மூடு என்றும், இந்திய அரசே தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு என்றும், மதுவிலக்கு சட்டத்தை ஏற்றுக என்றும் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு என இரு அரசுகளுக்கும் உடனடியாக தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு என்றும், உடனடியாக மதுவிலக்கு சட்டத்தை ஏற்றுமாறு மத்திய அரசையும், அதே போல தமிழ்நாடு அரசே மது கடைகளை உடனடியாக இழுத்து மூடு என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி நடத்திருப்பதை அடுத்து தற்போது தொடர்ச்சியாக மதுக்கு எதிரான பிரச்சாரங்களும், அதே போல மதுக்கு எதிரான பல்வேறு துண்டு பிரச்சாரங்கள் உள்ளிட்டவை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முன்னெடுத்து வருகின்றன. அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு அரசை மீண்டும் மது விலக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், மதுக்கடைகளை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் மதுவிலக்கு தொடர்பாக பேசிய பொழுது மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பவங்களுக்கு இந்த மது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றும், உடனடியாக மாநில அரசு இதை கவனத்தில் கொண்டு மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக தான் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை நடத்திருக்கிறார். அந்த மாநாடு விஷயமாக பேசும் பொழுதுதான் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியது. எனவே மீண்டும் திருமாவளவன் தன்னுடைய கருத்தின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு உடனடியாக மதுக்கடைகளை இழுத்து மூட ஆவணம் செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். எனவே வருகின்ற 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு நடத்துகிற பொழுது தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களும் சார்பில் கூட்டம் நடத்தி மாநாட்டுக்கு அதிக பெண்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கும் திருமாவளவர்கள் மண்டல கூட்டங்களை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு அரசு உடனடியாக மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்றும், மத்திய அரசு உடனடியாக மது விலக்கு புதிய கொள்கையை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது அவர் தன்னுடைய எக்ஸ்போர்ட்டில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.